அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசன். என்னென்னு சொன்னால், நான் சம்மாந்துறையில் இருக்கிறேன். நம்ம இந்த ரோட் காட்டப்புறான்னு சொன்னதானே, இந்த ரோட்டில் நிற்கிற மாதிரி அதை நீ ஃபிக்ஸ் பண்ண டைம். இப்போ அட்டாளச்சனை நான் எங்கே இருந்தாலும் அட்டாளச்சனை விடத்தை நிற்கிறேன்னு சொல்லாது. என்ன செய்யணும்னா அட்டாளச்சனை டிரெக்ட் எடுத்து காட்டும். சம்மாந்துறை எடுக்க போகல என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டுக்கு அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்னு தானே கொண்டு வரேன். அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்னு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படி வேறு போஸ்டல் கோட் பெரிய ஒரு பந்தி ஒன்று வரும். அந்த பந்தியில் முன்துண்டை மட்டும் வச்சுக்கொள்ளுது இல்லைச்சா. இப்போ பாரு அம்பாறைன்ட்டு காட்டுது, மை லொக்கேஷன் அம்பாறை. ஏன்னா சம்மாந்தூரை அந்த அடித்தா என்ன செய்யும் சொன்னால், சம்மாந்தூரை அடித்தா அம்பாறை தான் வந்து நிற்குது. இது உண்மையான அம்பாறையான்னு பார்த்தோம்னா உண்மையான அம்பாறை இல்லை. பார்த்தோம்னா வேலை சம்மாந்தூரில் தான் போகுது, சம்மாந்தூரில் தான் சம்மாந்துறை போகுது. இது வந்து விஷுவல் பிரச்சனை தான், மற்றபடி ஒழுங்கான இடத்த தான் காட்டுது. உண்மையான அம்பாறை அடித்தோம்னா அம்பாறைன்னு காட்டும்னு நினைக்கிறேன். நல்லா வாழை அம்பாறை சம்மாந்தூர் அடித்தோம்னா என்ன செய்யணும்டா, ரெண்டுமே அம்பாறை காட்டுது. ஆனால் அம்பாறையிலேருந்து சம்மாந்துறை வர மாதிரி காட்டும். சரியா? இதில் நிறைய நான் பார்த்தேன். இப்போ காத்தான்குடி அடித்தேன்னு வை, காத்தான்குடி அடித்தோம்னா வெட்டிக்குள்ளே வந்து நிற்கிது பாரு. வெட்டிக்குள்ளே இப்போ அட்டாளச்சனை அடிக்க போகல வந்து அட்டாளச்சனை சரியாக வரும். அதுதான் பாருண்டு இது 3 டிஸ்ட்ரிக் வரல. வெட்டிக்குளோ இப்போ இது சம்மாந்துறை எப்படி வருதுன்னு சொன்னால் அம்பாறை டிஸ்ட்ரிக் அப்படி வேண்டிய தொடர்ந்து வரக்குள்ள அந்த துண்டு எடுக்குது. அல்லாஹ் அப்படி தான் இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். சரியா? இது பிரச்சனை இல்லைன்னா அப்படி விடுவோம். இப்போ நினைக்கிற மாதிரி பெசேஞ்சர் சர்ச் பண்ணக்குள்ளையும் இப்படி தான் காட்டும், சர்ச் ஆப்ஷன்லையும் இப்படி தான் காட்ட போகுது. ஆனால் ரிசல்ட்ஸ் சரியாக தான் வரும். பெசேஞ்சரே குழப்பமாகும். என்னோட அம்பாறை காட்டுது, மாறி டைப் பண்ண தூங்குவார். நான் ஃபஸ்ட்டுக்கு அப்படி தான் என்னோட அம்பாறை வருது, மாறி சரியானதை கொடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு விளைஞ்சி வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி. ஃபங்க்ஷன் ஓகே, ஆனால் விஷுவல் பண்ணுறதுல என்ன யூசர்ஸ் வந்து குழப்பமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விஷயம் தெரிஞ்சவன் செஞ்சுட்டு போவான். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னோட அம்பாறை மாறி காட்டுது அப்படின்னு சொல்லி பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லாஹ் இதை செய்யலாமே இல்லாட்டி அப்படி விட்றது நல்லம்மான்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க. இதில் என்ன விஷயம் சொன்னால், இதில் வந்து பாருங்க, இப்போ இந்த ஒன்கோயிங் அதாவது டிரைவர் டேஷ்போர்டில் வந்து இப்போ ஒவ்வொரு பேசேஞ்சரும் எங்கேருந்து எங்கே போகிறாங்கன்ற விஷயம் காட்டப்படுது தானே, அது காட்டப்படுது. ஆனால் அதில் வந்து பாருங்கள், எங்கே போகிறன்ற அந்த விஷயம் வந்து, அதாவது எங்கேருந்து எங்கே போகிறன்ற அந்த இதில் வந்து சிலது வந்து ஃபுல்லாக காட்டுதில்லை. எங்கேருந்து எங்கே போகிறான்னு சொல்லி சரியாக காட்டுதில்லை, சும்மா அந்த ஒரு இடத்துல காட்டுது. அடுத்தது பாருங்கள், ரோடு ஒன்று காட்டுது. இப்போ உதாரணமாக அனுப்பினான், உண்மையிலே பொத்துவில் டு அட்டாளச்சனை தான் நீங்கள் கொடுக்கப்பட்டீங்க. மேலே ஃபெஸ்டிகிற அப்துல் ஹாதின் இடத்துல வந்து பொத்துவில் டு அட்டாளச்சனை தான் கொடுக்கப்பட்டிருக்கிற இது இடம். ஏன்னா பிக்கப் வந்து பொத்துவில், ட்ராப் ஆஃப் வந்து அட்டாளச்சனை. ஆனால் பெட்டிக்குலர் ரோட்டில் இருந்தான், பெட்டிக்குலர் ரோட் அட்டாளச்சனை இருந்தான் அவர் வந்து என்ன செய்கிறார், இடத்த சூஸ் பண்ணுறாரு. ட்ராப் ஆஃப் பண்ண வேண்டிய இடம் வந்து அட்டாளச்சனை. ஆனால் அந்த அட்டாளச்சனை வந்து பெட்டிக்குலர் ரோட் வந்து அந்த ரோட்டுக்கு பேர். இப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால், பெட்டிக்குலர் ரோட்டு அட்டாளச்சனை போடாமல் பெட்டிக்குலர் ரோட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல போட்டி. அப்போ ரோட்டு வச்சு அடையாளம் கண்டிப்பாக பெட்டிக்குலர் ரோட் வந்து ஆயிரக்கணக்கான பெட்டிக்குலர் ரோட்டு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நீக்கும். அப்போ அது வந்து சொல்கிறதா தானே பிரச்சனை. அப்போ அது வந்து பொத்துவில் டு எந்த இடம் அழகாக சொல்லணும். அது மாதிரி பாருங்க, ரெண்டா ஜோனில் வந்து பாருங்கள், அவர் வந்து அதுவும் ஒளிவில் அட்டப்பள்ள ரோடுன்னு ஒரு ரோடு இது. அப்போ ஒளிவியில் காட்டுது, அட்டப்பள்ள ரோடு காட்டு. ஆனால் அவரோட ட்ராப் ஆஃப் வந்து காட்டப்படுது பாருங்க, ட்ராப் ஆஃப் வந்து மறைஞ்சிருக்குது. இப்போ இந்த இஷ்யூ இருக்குது, இதையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசன். என்னடா நான் ஃபஸ்ட்டுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சேன், அப்புறம் போடலை என்னன்னு சொன்னால் இந்த வீடியோவில் போட்டால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி போட்டுத்தான் என்ன செய்கிறேன், ஃபோட்டோவை ஸ்க்ரீன் ரெக்கார்டாக எடுத்து போட்டேன். என்னென்னு சொன்னால், இது பாரு, இது டிரைவர் செக்ஷன். கீழே பார்த்தீங்கன்னா ஜோன் மேலுக்கு ஒரு அடிக்கிறாரு போயிட்டு. இதில் வந்து ஆயு சேஃபுங்கிற ஆப்ஷன் வருது. இப்போ டிரைவருக்கு வந்து ஆயு சேஃபுங்கிறது தேவையில்லையே, தேவையில்லை தானே. டிரைவருக்கு அப்படி ஒரு தேவைப்பாடும் இல்லை, பெசேஞ்சருக்கு தான் காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயு சேஃபுங்கிறது நிப்பாட்ட போகல மட்டும்தான் வரணும். இது 5 நிமிஷமான உடனே வருது. நான் 2வது ட்ரிப்லையும் செக் பண்ணி பார்த்தேன், வாகனம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 4 நிமிஷத்தால் வாகனம் நின்றுச்சு.
4வது நிமிஷத்தில் வாகனம் 4வது நிமிஷத்தில் என்ன நடக்கணும், 4:09 நிமிஷத்தில் வாகனம் தொடர்ந்து 5 நிமிஷம் நிப்பாட்டப்பட்டிருந்தாலே மட்டும்தான் இந்த ஆயு சேஃப் வரணும். அதுவும் டிரைவருக்கு வரப்படாது, பேசஞ்சருக்கு மட்டும்தான் வரணும். இது 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா என்ன செய்யுது, வாகனம் ஸ்டாப் பண்ணப்பட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாகனம் ஓடிட்டு இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஆயு சேஃபுங்கிறது வந்துட்டே இருக்குது. இப்போ நான் கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக வாகனம் 3 கிலோமீட்டராக தாண்டிட்டு கொண்டு தான் இந்த இடத்துல நிப்பாட்டலை. அந்த டைமில் ஆயு சேஃப் தான் இது. அடுத்து டிரைவர் சைட்லேயே வந்துக்குது. டிரைவர் சைடில் வாரது மேலே நோட்டிஃபிகேஷனாகவும் வரல. இப்போ பெசேஞ்சர் சைடில் நம்ம ஓப்பன் பண்ணி பெசேஞ்சரை லாகின் பண்ண வச்சுக்க போகல ஆயு சேஃப் வாரது மேலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே நோட்டிஃபிகேஷன் வரல, ஆனால் உள்ளுக்கு ஆயு சேஃபுங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. ஆயு சேஃபுங்கிறது டிரைவருக்கு தேவையில்லை, அப்படி தானே, டிரைவருக்கு அந்த ஆயு சேஃப் அவர் தானே கூப்பிட்டு போகிறாரு. அந்த பிரச்சனை ஒன்று ஈக்குது. சரியா? அதே நேரத்தில் அடுத்து வாகனம் மூவ் ஆகக்குள்ளே வருது. பெசேஞ்சர் சைடு இன்னும் செக் பண்ணலை. நான் நினைக்கிற மாதிரி பெசேஞ்சர் சைடும் அப்படி தான் ஈக்குமோ அல்லாஹ் வாழ. பெசேஞ்சர் சைடு போகல. பெசேஞ்சர் சைடும் இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கொண்டிருந்தால் பிரச்சனையாகும். இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், பெசேஞ்சர் சைட் செக் பண்ணி பெசேஞ்சர் சைட் வரலான்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, டிரைவர் சைடை ஃபுல்லாக இல்லாமல் ஆகிட்டால் பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணும். இதில் பார்த்து என்னதாகும், நான் உள்ளுக்கு எடிட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கொடுத்து சேவ் ரூட் கொடுத்துட்டு என்ன செஞ்சேன்னு சொன்னால் வெளியே போய்த்து ஒரு பேசஞ்சரை ரெக்வஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணியாச்சு. இன்னொரு பேசஞ்சர் பொம்பளை பேசஞ்சர் என்ன செஞ்சேன்டா ரைட் ஃபைன் பண்ண போக்குள்ள வேறு ரைட் காட்டுதேன்டா. 2 சீட்டில் ஒரு சீட் ரிசர்வ் ஆகிட்டு இன்னொரு சீட்டுக்கு தானே, அதனால் காட்டுது. இப்போ கொடுத்த உடனே என்ன செய்யுதுன்னா உள்ளே போகும் கன்ஃபார்ம் புக்கிங் கேட்குறது. நீங்கள் என்னென்ன எடுத்து போகிறீங்க எல்லாத்தையும் கேட்டு கன்ஃபார்ம் புக்கிங் கேட்கும் தானே. கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்தா கன்ஃபார்ம் புக்கிங் ஆகுது இல்லை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா மாறி டிரைவர் செக்ஷனுக்குள்ளே பார்த்தா பழைய பிரச்சனை. என்ன பழைய பிரச்சனை, மொத்தமாக ரைட் டிலீட் ஆகிட்டு, டிலீட் ஆனால் ஹிடன் ஆகிட்டு. டிலீட் ஆகிட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படின்னா ஹிடன் ஆகியிருந்தால் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகினா என்ன நடக்கணும், ரைட் புக் ஆகிருக்கணும். ஆனால் புக் ஆகலை, ரைடு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. மாறி என்ன செஞ்சேன்டா ஏற்கனவே இந்த பெசேஞ்சரை இல்லாமாக்கி அவர் ரைடை ஃபுல்லாக முடிச்சுட்டு என்ன நடந்தீங்க, நான் 2 தானே எடிட் பண்ணி கொடுத்தேன். 2 தான் எடிட் பண்ணி கொடுத்தேன். இப்போ 2 எடிட் பண்ணி கொடுத்தா வெளியே என்ன ஈக்கணும், வெளியேயும் 2 ஈக்கணும், உள்ளுக்கும் 2 ஈக்கணும். வெளியே பார்த்தேன் இந்த வீடியோவில் பார்த்தவனுக்கு விளக்கும், வெளியே 2 ஈக்குது, வெளியே 1 ஈக்குது, உள்ளுக்கு 2 ஈக்குது. இது அடிக்கடி வர பிரச்சனை ஒன்று இல்லை, ஈந்துட்டு ஒருத்தருக்கா வர பிரச்சனை உண்டு. சரியா? அடுத்த ரைடு ஹிடன் ஆகுறது, அதுவும் இந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதால நடக்கிற பிரச்சனைகள் வளமையாக வரதில்லை. நேற்று ஃபுல்லாக நான் நிறைய லாக் அவுட் பண்ணி நிறைய எடிட் பண்ணி செஞ்சேன், ஆனால் அதில் எனக்கு ஒன்றும் காட்டலை. இன்றைக்கு ரைட் போன டைம் இப்படி ஒரு பிரச்சனை உண்டு காட்டுது. அதையும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. சரி, இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தா விளங்காதான். நான் உண்மையிலே என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டிரைவர் ஒரு போஸ்ட்டை போஸ்ட் பண்ணுவார் தானே, அவர் இங்கேருந்து எங்கே போகிறோன்னா அந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணணும். மை போஸ்ட்டில் அந்த போஸ்ட் நிற்கும். இப்போ மை போஸ்ட்டில் ஃபெஸ்டிவலாக நிற்குது. சில நேரங்கள் என்ன செஞ்சுன்னா மை போஸ்ட்டில் தான் அது டிலேட் ஆகுது, ஹிடன் ஆகுது. பெசஞ்சர்ஸுக்கெலாம் அந்த குறிப்பிட்ட ரைடை சேஞ்ச் பண்ணலாம் காட்டுது, என்ன மை போஸ்ட்டில் இருக்கிறனால டிரைவர்கிட்ட மை போஸ்ட் லைக். ஆனால் மை போஸ்ட் சில நேரம் என்ன செய்யறா ஹிடன் ஆகுது. அப்போ அது ஏன் ஹிடன் ஆகுதோ தெரியும் எனக்கு. ஏன்னா அது செகண்ட் கணக்கில் போய்த்து டெட் ஃபைபர்ஸ்லேயே கைக்கான பார்க்குதோ தெரியா, அதுக்கு என்ன கிளியர் ஆகுதோ தெரியா. இது லேசாக இது சின்ன ஒரு விஷயம், லேசாக இதை ஃபிக்ஸ் பண்ணிடும். இது அடிக்கடி மை போஸ்ட்லேருந்து அந்த ரைட் ஹிடன். நான் அடிக்கடி இந்த விஷயம் முறைப்பாடு செஞ்சது இப்படி பிரச்சனை வருதுன்னு சொல்லி, ஆனால் இது ஃபிக்ஸ் பண்ண இல்லைங்க. வளமையான ஒரு அந்த ஃப்ளோவில் தான் சரி ஃபிக்ஸ் பண்ண போகிறத தவிர புதுசாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரியான ஒரு வழியை நீங்கள் பார்க்கணும். புதுசாக இப்படி லேசான ஒரு வழியில் இந்த பிரச்சனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி. அடுத்து அந்த ரோடு காட்டுது பார்த்தேன், ஃபஸ்ட்டுக்கு நான் போட்டுக்கிறேன்.
பொத்துவில் பெட்டிக்குள்ள ரோடு ஒன்று காட்டுது, இப்படி காட்டப்படாது. சரியா, அதை நம்ம ஆல்ரெடி செஞ்சதான், ஏன் வந்திக்குதுன்னு விளங்குதில்லை. ரீசெண்ட் டைம்லேயே நான் கொடுத்ததான், எங்கள் வீட்டேருந்து கொடுத்தா வந்து ஓபிஏ ரோடு தான் காட்டும். ஆனால் ஓபிஏ ரோடு வந்து இப்போ எல்லாம் காட்டல, அடாச்சிலேருந்து தான் காட்டும். சில இடத்து அந்த ரோடு இடிக்க போகல அப்படி காட்டுறது தெரியாது. அதையும் கொஞ்சம் பாரு இன்ஷா அல்லாஹ். சரி ஹயர், அவ்வளோதான் டே செக்கிங். பார்ப்போம் இன்னும் இது மொத்தமாக போட்டால் தானே ஈஸியாக, இதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டால் தான் அந்த மிக்ஸில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிக்கும். அதனால் பார்ப்போம், இன்னும் இன்றைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு நைட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் செய்கிற மாதிரி நான் ஒரு ஏற்பாடை செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.